வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லது. இந்த வேலையோடு இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சி, நன்றியும் கூட. உங்களிடம் ஒரு பொதுவான விடயம் குறித்து ஒரு கருத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கே தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாட்டின் அரசியல் சூழ்நிலையிலே சிறுபான்மை இனத்திற்கு அல்லது முஸ்லிம் தமிழ் சமூகம் எல்லோருமே ஒன்றிணைந்து சில பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரசியல் பக்கம் இருக்க இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை கடந்த காலங்களிலும் வந்தது, இனியும் வரக்கூடுமோ என்ற பயம் இருக்கும் பொழுது இந்த இரு சமூகங்களும் இதை எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும், அல்லது இந்த இரு சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு இவர்களிடையே இவர்களை தடுப்பது எது என்று தாங்கள் கருதுகின்றீர்கள்? முதலில் ஒன்று கூற வேண்டும், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் சேர்ந்து இருந்தோம். தமிழ் எங்களை இரு சாராரையும் சேர்த்திருந்தது, இப்பொழுதும் சேர்த்து இருக்கின்றது. கிழக்கு மாகாண தமிழர்கள் எங்களிலும் பார்க்க சில தடவைகளில் நன்றாக தமிழ் பேசக்கூடியவர்கள். ஆகவே முஸ்லீம்கள் எங்களுடைய சகோதரர்கள், தமிழர்கள் என்ற முறையில் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அத்துடன் அண்மையில் நான் மசூர் மௌலானாவினுடைய 80வது அகவை கொண்டாட்டத்தில் தலைவராக கலந்து கொண்டு பேசிய போது நான் கூறினேன், அந்த காலத்திலே எங்களுக்குள் தமிழங்களை வெகுவாக எங்களை சேர்த்து வைத்ததில்லை. இன்று கூட அவர்களில் அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. எங்களுக்கு பிரிவினை என்று கூறுவது என்னவென்றால், மதத்தை பொறுத்தவரையிலே பிரிவினைகள் இருந்தாலும் மதத்தை அடிப்படையாக வைத்து இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ கிழக்கு மாகாணத்தில் பிரச்சனைகளுக்கு அகப்படவில்லை. எத்தனையோ காலாதி காலமாக அவர்கள் தங்களுடைய மதங்களில் இருந்து கொண்டு தமிழின் மூலமாக அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அண்மை காலத்திலே என்ன நடந்திருக்கின்றது என்றால், மிக தெளிவாக சம்பந்தன் என்று கூறினார் அந்த கூட்டத்திலே. செல்வநாயகம் பண்டாரநாயக செல்வநாயகம் அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வராது போகவே முஸ்லீம்கள் தமிழர்களோடு சேர்ந்திருந்தால் எங்களுக்கும் எதுவும் கிடையாமல் போய்விடும் என்ற எண்ணத்திலே அரசாங்கத்துடன் சேர்ந்தால் என்ன, அவர்களுடன் சேர்ந்து எதனையாவது எடுக்கக்கூடியதை எடுப்போம் என்ற முறையிலே அவர்களுடைய நோக்கு சற்று வித்தியாசமாக புலப்பட்டது. அந்த நோக்கின் அடிப்படையிலே அவர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து பலதையும் செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுதுதான் அவர்களுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முதலிலே தமிழர்கள், அடுத்தது முஸ்லீம்கள் என்ற எண்ணத்திலே இப்பொழுது பல நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே முஸ்லீம் மக்களுக்கு தமிழர்களுடன் பழையபடி சேர்ந்து நாங்கள் முன்னேற வேண்டும், ஒருமித்து சிறுபான்மையினர் என்ற முறையிலே நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே விரவி வருவதை நான் பார்க்கின்றேன். அதற்கு ஏற்றவாறு நான் அண்மையில் கூறியது என்னவென்றால், தமிழர் கூட்டமைப்பு முஸ்லீம்களுக்கென்று ஒரு அலகை தங்களுடைய கட்சியிலே அதை தொடக்கி முஸ்லீம் இளைஞர்களை தம்முடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு கௌரவ பஷீர் அவர்கள் அதுக்கு எதிராக சொன்னார், அப்படி எதுவும் செய்ய முடியாது, முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஏதாவது செய்யலாமே ஒழிய வேறொன்றும் செய்ய முடியாது என்ற வகையிலே பேசினார். அது தங்களுடைய முஸ்லீம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை தமிழர்களுடன் சேர்ந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் அவர் அவ்வாறு கூறுகின்றார் என்று நினைக்கின்றேன். ஆனால் தமிழர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து, இப்போ எங்கள் கூட்டமைப்பை பார்த்தீர்களானால் 5 வித்தியாசமான கட்சிகள் சேர்ந்ததுதான் கூட்டமைப்பு. அதே போன்று முஸ்லீம்களும் ஒரு கட்சி போன்று இருந்து அவர்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் எடுத்துக் கொடுக்கும் அளவுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய கட்சிகள் விரிவு அடைந்தால் அந்த விரிவின் அடிப்படையில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே ஒரு ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். தமிழ் எப்பொழுதுமே எங்களை சேர்த்துள்ளது. உண்மையிலே கிழக்கு மாகாண தமிழர்கள் மற்ற தமிழர்களும் பார்க்க அழகான தமிழை பேசுகின்றார்கள். அந்த நிலையே நாங்கள் தமிழர்கள் என்ற முறையிலே, தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையிலே எங்களுக்கு மத வித்தியாசங்கள் இருந்தாலும்
தமிழர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய காலாதி காலமான கலாச்சார பின்னணிகளை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே, எங்களுடைய காணிகளை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. நல்லது. அப்படியானால் அதற்கான முன்னெடுப்புகள் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? இரு சாராரும் முன்னெடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்று நான் அன்று என்னுடைய அந்த கூட்டத்திலே திரு சம்பந்தன் அவர்களுக்கு கூறினேன். சம்பந்தன் அதை பற்றி தான் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் ஒன்றை கூற விரும்புகின்றேன். அமைச்சர், முஸ்லிம் காங்கிரஸ் அமைச்சர் அதற்கு விருப்பப்படவில்லை. அதாவது இதற்கு பிறகு எங்களுக்குள் ஏதாவது ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே, அக்ரிமெண்ட் பேசிஸ்ல வேணுமென்றால் எங்களுக்கு முடியும், ஆனால் முஸ்லீம்கள் தான், தமிழர்கள் தான் என்ற அடிப்படையிலே அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. என்றாலும் நான் நினைக்கின்றேன், எவ்வாறு பல தமிழர்களுடைய பல முஸ்லிம்களுடைய வாக்குகளை அரசாங்கத்தில் இருந்து தள்ளி இருந்து முஸ்லிம் காங்கிரஸ் பெற்று அதன் பின்பு அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு முரணாக அரசாங்கத்துடன் சேர்ந்து சில நன்மைகளை அவர்கள் பெற்றார்களோ, அதிலிருந்து முஸ்லிம் மக்களுக்கு சில கேள்விகள் எழுந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அல்லாமல் ஒரு ஐக்கியமான அடிப்படையிலே எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரலாம், உருவாக்கலாம் என்று நம்புகின்றேன். நன்றி ஐயா. இந்த வேளையில மோடி இணைந்து கொண்டு தங்கள் பெருமதியான கருத்துக்களையும் தந்தமைக்கு நன்றி. இன்னும் ஒரு பொழுதில் நாம் இணைந்து கொள்வோம். நன்றி.